ஆடு வளர்ப்புங்கிறதுங்க கருப்பாடு தான் அதிகமா வளர்ப்பாங்க சார். செம்பரி ஆடு வளர்க்குறீங்க. வெள்ளாடு சொல்றீங்க நீங்க. வெள்ளாடுங்கிறது இந்த மாதிரி தோப்புல வளர்த்துனா அது வந்து தென்னை பிள்ளையெல்லாம் கடிச்சிருங்க. ஆனா அந்த செம்மறி ஆடு வளர்க்கும் போது இந்த மாதிரி செடி கொடிகளாம் அவ்வளவுதான் கழிக்காது. புல்லு மட்டும் தான் மேயும். அதனால செம்மறி ஆடு இப்போ நான் வந்து இது ஒரு பரிச்சாத்திரமா முதல் முயற்சியா வந்து ஒரு 10 ஆடு மட்டும் வாங்கினேங்க. வாங்கி இது வளர்த்து பார்க்கலாம் எப்படி சக்ஸஸ் ஆகலான்னு சொல்லி. இதுக்கு முதலீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஆடு நான் வாங்கும்போது மொத்தம் 35,000 நான் இன்வெஸ்ட் பண்ணேன். 10 ஆடு. இதுக்கு நான் மேற்கொண்டு எந்த செலவும் நான் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா இது வளர்த்து இன்னைக்கு குறைந்தபட்சம் இது வந்து 70,000 90,000 ரூபாய்க்கு விற்கலாம். வாங்கி 6 மாசத்துல டபுள் ஆகுது. மற்ற விவசாயத்தோடு இது ரொம்ப லாபகரமான ஒரு தொழிலாக நான் பார்க்குறேன். தென்னை விவசாயத்தை வந்து நான் வந்து ஒரு 2 ஏக்கர் வந்து நெல் விவசாயம் பண்றோம். ஆனா இந்த சைடு வந்து அந்த தென்னையை வந்து புள்ளம்பாங்கல்ல, புள்ளைய பாதுகாக்கிற மாதிரி. ஆமா, கண்டிப்பா. அது வந்து தென்னை வந்து எப்படின்னா பெத்த புள்ள வந்து தன்னை காப்பாத்திக்கிட தென்னை முள்ள வந்து நம்ம காப்பாற்றணும்னு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க ஊர்ல. என்ன காரணம்னா ஒரு வயதான பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 தென்னைமுள்ள இருந்தால் அந்த தென்னையில் வரக்கூடிய தேங்காய் அந்த மட்டையை வந்து எடுத்து கீத்து முடைஞ்சு விற்றா கூட அன்றாட செலவுக்கு ஆயிடும். ஒரு 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 கப்பலுக்கு வந்து 10லேருந்து 15 பிள்ளை இருந்தால் போதும். ஸோ அதனால் அதுக்கு பேரே வந்து தென்னம்பிள்ளை. நமக்கு அது பிள்ளை. ஸோ பிள்ளை மாதிரி அதை வந்து நம்ம வளர்த்தோம்னா அது வந்து நமக்கு பலன் தரும். தென்னம்பிள்ளை வந்து எதுவுமே வேஸ்ட்டு கிடையாதுங்க. இந்த மட்டை இருக்குங்க இல்லையா, இது பழுத்து விழுந்ததுக்கப்புறம் இந்த இங்கே விழுந்துருக்குது. இதை அப்படியே நம்ம வந்து கீத்தா முடைஞ்சி ஊற்றரலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்க அடிமட்டை வந்து விறகுக்கு பயன்படும். டீ கடை அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதனால எதுவுமே வேஸ்ட் கிடையாது. நாரிலிருந்து கயிறு. ஆமாம். அப்புறம் இந்த தேங்காயிலேருந்து தேங்காய் விற்றுட்டு தேங்காயில் இருக்கக்கூடிய அந்த உரிமட்டைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து காயர் ஃபேக்ட்ரி கொடுத்துடலாம். அவங்க வந்து பித்து எடுத்து காயர் பித்து விற்கிறாங்க. ஃபைபர் வந்து கயராக திரிச்சு விற்கிறாங்க. ஆனால் தென்னையை பொறுத்தவரை டாப் டு பாட்டம் கொட்டாங்குச்சி வரைக்கும் இன்னைக்கு வந்து கொட்டாங்குச்சிலேருந்து இந்த கார்பன் தயார் பண்ணி பெரிய எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அது வந்து பிள்ளை மாதிரி எல்லா வகையிலும் நமக்கு பயன்படும். காலை கூட வச்சு ஏற மாட்டாங்களே, தொட்டு ஏறுவாங்க. ஆமாம், தொட்டு கொண்டு ஏறுவாங்கிற பொழுது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி கூடவே பிஎஸ்ஓ இருப்பாங்க, பிஏக்கள் இருப்பாங்க, இதர துறை அதிகாரிகள் இருப்பாங்க. ஒரு பார்க்குறதுக்கே இப்போ ஒரு தனி மனிதனாக இருந்து ஒரு பொதுமக்கள் பார்வையில் கலெக்டருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் ஒரு செல்வாக்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிங்க மாதிரி தெரியும். ஆனால் எனக்கு வந்து மனசில் வந்து அதெல்லாம் என்னை வந்து எந்த வகையிலையும் பாதிக்கலை. எனக்கு வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு நிலை. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, நமக்கு வந்து கடவுள் வந்து வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி பண்ணுறதுக்கு. ஏன்னா என்னையோட படித்தவங்க இன்னும் கூட வேலை இல்லாமல் சாதாரண கூலி வேலையில் இருக்காங்க. ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்போ இது வந்து எனக்கு கொடுத்த வாய்ப்பாக தான் நான் கருதேன். அதாவது பொதுமக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பாக தான் நான் கருதினேன். இன்னும் சொல்லப்போனால் இது நான் வந்து அந்த ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. பணி ஓய்வுக்கு அப்புறம் நான் வந்து நினச்சிருந்தா கூட சென்னையில் போய் நான் செட்டில் ஆகிருக்கலாம். தனியார் துறையில் கூட அதே கலெக்டரியில் என்ன நான் சம்பளம் வாங்கணும்னா அதே அளவு சம்பளமும் வசதி வாய்ப்புகளும் தனியார் துறையில் வாய்ப்புகள்லாம் வந்தது. கலெக்டர் சம்பளம் எவ்வளோ சார்? கலெக்டர் அது வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு கிரேடை பொறுத்து இருக்குங்க. நிறைவான சம்பளம் தான். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது எவ்வளோ வாங்கினீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 1.75 லேக்ஸ் வாங்கினேன். 1.5 லட்சம் வாங்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து நிறைவாக எங்களுக்கு வந்து இந்த பென்ஷன் கிடைக்குதுங்க. அதிலெல்லாம் எந்த குறையும் கிடையாது. அதனால வந்து திரும்ப நமக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிறத விட இந்த மாதிரி விவசாயம் நமக்கு மனசுக்கு பிடிச்சது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். அதே சமயத்தில் மனதுக்கு நிறைவாகவும் இருக்குங்கனால நான்